கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அவர் மரித்தோரின் தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் அவருக்குள் பிழைத்திருக்கிறார்களே என்றார். மனிதன் மரித்த பின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்கள் சதுசேயர்கள். இயேசு சொல்லுகிறார், மனிதன் மரித்த பின் இயேசுவின் வருகையில் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட்டு நியாய தீர்ப்பு அடைவார்கள் என்று. பரலோகவாசிகள் நரகவாசிகள் என்று பிரிக்கப்படுவார்கள் என்பதுதான் கிறிஸ்தவம் என்று இயேசு கூறுகிறார். அதனால் இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கவும் இயேசு கூறுவது பொய் என்று நிரூபிக்கவும் சதுசேயரில் சிலர் இயேசுவினிடத்தில் வந்து ஒரு கதையை கூறினார்கள். போதகரே, ஒருவன் மனைவியை உடையவனாயிருந்து பிள்ளை இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவளை திருமணம் செய்து சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று மோசே சொல்லியிருக்கிறார். ஆகவே சகோதரர் 7 பேர் ஒரு வீட்டில் இருந்தார்கள். மூத்தவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து சந்ததி இல்லாமல் இறந்து போனான். பின்பு அவளை 2வது பையன் திருமணம் செய்து அவனும் சந்ததி இல்லாமல் இறந்து போனான். இப்படி 7 பேரும் அவளை திருமணம் செய்து சந்ததி இல்லாமல் இறந்து போனார்கள். கடைசியில் அந்த பெண்ணும் இறந்து போனாள். நீர் உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்லுகிறீர். அப்படியானால் எல்லாரும் உயிர்த்தெழும்போது அந்த பெண் யாருக்கு மனைவியாக இருப்பாள்? 7 பேரும் அவளை திருமணம் செய்திருந்தார்களே என்றார்கள். அதற்கு இயேசு மறுமொழியாக, இந்த பெண் கொடுத்தல், பெண் கொள்ளுதல், திருமணம் எல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். மரித்தோரின் உயிர்த்தெழுதலில் பெண் கொள்ளுதல், பெண் கொடுத்தல் ஒன்றுமில்லை. அவர்கள் ஒவ்வொருவரும் தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள். மரித்தோர் எழுந்திருப்பார்கள் என்பதற்கு அடையாளமாக மோசே முட்செடி பற்றிய கதையில் தேவன் மோசேயோடு பேசினார். நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லி இருக்கிறதுனாலே எல்லாருக்கும் உயிர்த்தெழுதலும் நியாய தீர்ப்பும் உண்டு. நான் மரித்தவர்களின் தேவன் அல்ல, ஜீவனுள்ளோரின் தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்படித்தான் ஒருவர் ஒரு தரிசனம் கண்டார். அது என்னவென்றால், இயேசு மின்னல் மின்னுவது போல வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். பூமியில் இருக்கும் மனிதர்கள் எல்லாம், இயேசு இவ்வளவு சீக்கிரமாய் வருவார் என்று எனக்கு தெரியாதே, நான் எதிர்பார்க்கவில்லையே, நான் இயேசு விரும்பிய வண்ணம் வாழவில்லையே, நான் பரலோகம் போய்விடுவேனா என்று அழுது புலம்புகிறார்கள். இன்னொரு காரியம் என்னவென்றால், மரித்தவர்களை இந்த பூமி எழுப்பி ஆண்டவரிடம் ஒப்படைத்தது. அதனால் கல்லறைகள் எல்லாம் திறக்கப்பட்டது. தண்ணீரின் மூலமாய் யாரெல்லாம் மரித்தார்களோ அவர்களை எல்லாம் தண்ணீர் ஆண்டவரிடம் ஒப்படைத்து விட்டது. பின்பு தீயில் விழுந்தவர்கள் என்று பல இயற்கைகள் எல்லாமே தன்னிடத்தில் உள்ள மரித்தோரை உயிர்த்தெழுந்தவர்களாக ஆண்டவரண்டை ஒப்பு கொடுத்தது. பின்பு தங்க சிங்காசனத்தில் இயேசு உட்கார்ந்து இருக்க மனுஷர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரண்டை சென்று இயேசுவுக்கு பிரியமில்லாத பிள்ளைகள் எல்லாரும் அவர்களாகவே இயேசுவின் முகத்தை பார்ப்பதற்கு வெட்கப்பட்டு நரகத்திற்கு சென்றார்கள். மற்றவர்களை எல்லாம் இயேசுவானவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டார். எல்லாரும் தேவ தூதர்களைப் போல வெண்மையாகி பிரகாசித்து அவரோடு கூட பரலோகம் சென்றார்கள். இப்படி கண்டு விழித்து கொண்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, உயிர்த்தெழுதல் பொய் என்று நிரூபிக்க வேண்டும் என்று இயேசுவுக்கே ஒரு கதையை சொல்லி மனிதன் சாதிக்கிறான். இப்படித்தான் இப்போது மாத்திரமல்ல, இயேசு வாழ்ந்த காலமாகி அப்போதும் இப்படியெல்லாம் மக்கள் இருந்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். எது எப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக நாம் மரித்தோமானால் நமக்கும் இந்த உயிர்த்தெழுதல் உண்டு. நாம் உயிர்த்தெழும்போது அந்த ஜீவனுள்ளோரின் தேவனாகிய இயேசுவோடு வாழ்வோமா, என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் அவருக்குள் பிழைத்திருப்போமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை உமக்கென்று அர்ப்பணிக்கவும் உயிர்த்தெழுதலில் பங்கடையவும் உம்மோடு என்றென்றைக்கும் வாழவும் பிழைத்திருக்கவும் நீர் உதவி புரிந்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன்.